மோசே இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தின் வழியாய் வழி நடத்தினார். தேவன் இரவும் பகலும் அவர்களோடு சென்றார். இதோ தேவன் நமக்கு வழிகாட்டுகிறார். ஆனால் விரைவில் அவர்கள் செங்கடலை அடைந்தார்கள். அது ஒரு பெரிய ஆழமான கடல். மேலும் அவர்களுக்கு பின்னால் எகிப்திய படை வந்து கொண்டிருந்தது. ஐயோ, நம்ம என்ன செய்வோம்? நம்மால் கடலை தாண்ட முடியாது. ஆனால் மோசே தேவனை முழுவதுமாக நம்பினார். பயப்படாதிருந்தாள். நீங்கள் அமைதியாக நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள். தேவன் மோசேயை பார்த்து அவர் கோலை கடலுக்கு மேலே உயர்த்தும்படி சொன்னார். திடீரென்று தண்ணீர் அவர்களுக்கு வழிவிட ஆரம்பித்தது. வாவ்! அதோ பாதை! தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். Look! A path. இஸ்ரவேல் மக்கள் வெறும் தரையில் நடந்தார்கள். இரு பக்கங்களிலும் தண்ணீர் உயரமான நீல நிற சுவர்கள் போல் நின்றது. அதே நேரம் பார்வோனும் இஸ்ரவேல் மக்களைப் போல வெறும் தரையில் தன்னுடைய போர் வீரர்களோடு அவர்களை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேலர் அனைவரும் பத்திரமாக உலர்ந்த கடல் தரையில் சந்தோஷமாக செங்கடலை கடந்து சென்றனர். எகிப்தியர்கள் பின்தொடர முயலுகிறார்கள். ஆனால் தேவன் செங்கடலை மூடினார். இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பாக செங்கடலை கடந்தனர். தேவன் தம் மக்களை காப்பாற்றினார். வழி இல்லை என்று தோன்றும்போது தேவனால் ஒரு வழியை உருவாக்க முடியும். தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார்.